ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் ரிங்ஸ். இங்கே வந்து ரிங்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம குரூப்ஸ்க்கு பார்த்தாச்சு, வெக்டார் ஸ்பேஸ் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக ரிங்ஸுக்கு பார்க்குறோம். ரிங்ஸையும் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம், அது வெல் டிஃபைன்டான்னு ப்ரூவ் பண்ணுறோம், அது 1 to 1 ப்ரூவ் பண்ணுறோம், ஆன் டு 1 ப்ரூவ் பண்ணுறோம், அண்ட் தென் அது ஹோமோமார்ஃபிசமா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஆர் அண்ட் ஆர் டேஷ் ரெண்டுமே வந்து ரிங்ஸ் அண்ட் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டேஷ்ன்றது எப்மார்ஃபிசம் விச் மீன்ஸ் ஆன் டு அண்ட் ஹோமோமார்ஃபிசம். இப்போ கேன்றது கெர்னல் ஆஃப் ஆர். அப்போ ஆர் பை கேன்றது ஐசோமார்பிக் டு ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? கேன்றது கெர்னல் ஆஃப் ஆர். நம்ம ஆல்ரெடி நம்ம போன தியரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கே வந்து கெர்னல் ஆஃப் ஆராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கேன்றது ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கேன்றது ஐடியல்ன்ட்டு சொன்னோம். அப்போ ரிங் பை ஐடியல், இந்த மாதிரி ரிங் பை ஐடியல்னு இருந்ததுன்னா அது கோஷன்ட் ரிங்னு பார்த்தோம். கோஷன்ட் ரிங்கில் எப்படி எலமெண்ட்ஸ் இருக்கும்? இந்த ஐடியல் ப்ளஸ் ஏபி அந்த வேரியபிள்ஸாக இருக்கும். அப்போ இங்கே எப்படி எலமெண்ட்ஸ் இருக்கும்? கே ப்ளஸ் ஏ, கே ப்ளஸ் பி, இப்படி தானே இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேப்பிங்கை டிஃபைன் பண்ணுறோம். ஃபைன்னு ஒரு மேப்பிங் ஃப்ரம் ஆர் பை கே டு ஆர் டேஷ். இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஃபை ஆஃப் கே ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபை வந்து வெல் டிஃபைண்டுன்னு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபை வெல் டிஃபைண்டுன்னு ப்ரூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒயில் ஆரம்பிச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒயில் முடிக்கணுமா? எக்ஸ் என்னது இங்கே? கே ப்ளஸ் எக்ஸுன்றது கே ப்ளஸ் ஏ. ஓகேவா? அண்ட் ஒய்ன்றது கே ப்ளஸ் பி. ஸோ கே ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் பி அப்படின்றதுல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ பி பிலாங்ஸ் டு கே ப்ளஸ் ஏவா? இதை எப்படி சொன்னேன்? நான் ஃபஸ்ட் டே சப் குரூப்லேருந்து ஒரு தியரத்துலேருந்து சொன்னேன், ரைட்டா? இப்போ ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச் அப்படின்னா பி பிலாங்ஸ் டு ஏஹெச் ஆர் ஏ பிலாங்ஸ் டு பிஹெச் இப்படி சொன்னேன்ல, இதை வச்சு தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே கேன்றது என்ன? கெர்னல். அப்போ வந்து இதை ஈக்குவல் டுக்கு போட்டோம் அப்படின்னா ஸ்மால் k1 ப்ளஸ் ஏ. இந்த k1ன்றது பிலாங்ஸ் டு கே. ஓகேவா? ஸ்மால் k1 பிலாங்ஸ் டு கே. இப்போது ரெண்டு பக்கமும் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் k1 ப்ளஸ் ஏ. எஃப்ன்றது ஹோமோமார்ஃபிசம். ஸோ எஃப் ஆஃப் k1 ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ, ரைட்டா? இப்போ வந்து k1ன்றது என்ன? கெர்னல். அப்போ எஃப் ஆஃப் k1ன்றது 0 ஆகிடுமா? 0 ஆகிடும். ஏன்னா இது வந்து கெர்னலாக, அதனால் 0 ஆகிடும். 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏன்னு ஆகிடும். அப்போ எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, ரைட்டா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஃபை ஆஃப் கே ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. இங்கே இது மூலமாக இப்போ எஃப் ஆஃப் ஏவுடைய இது ஃபைக்கு எப்படி போடுவோம்? ஃபை ஆஃப் கே ப்ளஸ் ஏ. அதாவது இந்த 5Kக்கு பதிலாக எஃப்ன்றது போடுறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து வெல் டிஃபைன்ட். இப்போ அடுத்தது 1 to 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். 1 to 1ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஃபையில் ஆரம்பித்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றதுல முடியணும். ஃபை ஆஃப் கே ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபை ஆஃப் கே ப்ளஸ் பி. இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்? இது எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியா? அப்போ எஃப் ஆஃப் ஏ, இந்த எஃப் ஆஃப் பி இந்த சைடு வந்துச்சுன்னா எஃப் ஆஃப் மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எஃப்ன்றது ஹோமோமார்ஃபிசம். ஸோ இதை எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஏ மைனஸ் பின்றது மேப்டு டு 0. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு கேன்னு அர்த்தமா? கெர்னல்னு அர்த்தமா? அப்போது ஏ பிலாங்ஸ் டு கே ப்ளஸ் பியா? இந்த மைனஸ் பி இங்கிட்ட போச்சுன்னா ப்ளஸ் பி, ரைட்டா? அப்போ ஏ ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கே. ஸோ இதோட 1 to 1 ப்ரூவ் பண்ணுறோம். அடுத்தது ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏ டேஷ் ஆர் டேஷ்லேருந்து ஏ டேஷ்ன்ற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்படி இருக்குது அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் ஏ இன் ஆர். இது ஏன்னா எஃப்ன்றது ஆன் டூ ஹோமோமார்ஃபிசம்ன்றதுனால ஏ டேஷ் ஆர் டேஷில் ஏ டேஷ்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா ஆரில் ஏன்ற எலமெண்ட் இருக்கும், சச் தட் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் அப்படின்ட்டு. அப்போ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏன்றது ஃபை ஆஃப் கே ப்ளஸ் ஏவா? ஸோ இது டெஃபினேஷன் படி. ஸோ இப்போ வந்து ஃபை ஆஃப் கே ப்ளஸ் ஏயில் இருக்கிற எலமெண்ட் வந்து இங்கே ஆர் டேஷில் இருக்கிற எலமெண்ட்டோட ரிலேட் ஆகி இருக்குது. ஸோ இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஹோமோமார்ஃபிசம்க்கான அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஓகேவா? இங்கே வந்து அந்த டெஃபினேஷன் ஆஃப் அடிஷன், அது இங்கே வந்து டெஃபினேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 2 ப்ராப்ளம் இருக்குது ஹோமா கொஷின்ஸில். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த தடவை 3 ரிங்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி 3 ரிங்ஸ் எடுத்துக்க போகிறோம். எஃப் வந்து ஆர் டு ஆர் டேஷ் அண்ட் ஜி வந்து ஆர் டேஷ் டு ஆர் டபுள் டேஷ். இந்த ரெண்டும் வந்து ஹோமோமார்ஃபிசம். அப்போது ஜி காம்போசிட் எஃப் வந்து எப்படின்னா ஆர்லேருந்து ஆர் டபுள் டேஷ்க்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா ஜி காம்போசிட் எஃப், அதாவது ஜி ஆஃப் எஃப் அப்படின்றது இங்கே ஆரில் ஆரம்பித்து இந்த ஆர் டபுள் டேஷில் முடிக்கிறோம். அண்ட் இது வந்து ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க?
என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க, ஜி ஃப்ரம் ஆர் டேஷ் டு ஆர் டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜி காம்போசிட் எஃப் வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஹோமோமார்ஃபிசம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே நம்ம நோட்டில் வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம், எது வேணாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஜி காம்போசிட் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா. இப்போ எஃப்ன்றது ஹோமோமார்ஃபிசம்ன்றதுனால ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு போடலாமா? இப்போது ஜின்றதும் ஹோமோமார்ஃபிசம், அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய். ஸோ இந்த ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து என்னது? ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஒய். ஸோ இது ப்ரூவ் ஆகிடுச்சா? இதுலேருந்து இதுக்கு ப்ரூவ்டு. செகண்ட் கண்டிஷன் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ இதை வந்து எப்படி எழுதணும்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யா. ஸோ ஜி இங்கே எஃப் ஹோமோமார்ஃபிசம்ன்றதுனால ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்யா. ஜியும் ஹோமோமார்ஃபிசம், அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய். அப்போ இது ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஒய் அப்படின்றது. ஸோ இப்படி தான் இது வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? எனி ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் அ ஃபீல்ட் டு இட் செல்ஃப். ஒரு ஃபீல்டுலேருந்து அதுக்கே ஒரு ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணுறோம்னா அது 1 to 1 இருக்கும். அப்படி இல்லாட்டி எல்லா எலமெண்ட்டையும் 0க்கு மேப் பண்ணும். ஸோ நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எஃப்ன்றது ஒரு ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் ஃபீல்டுலேருந்து அந்த ஃபீல்டுக்கே டிஃபைன் பண்ணுறோம். அவங்க கொஷனில் அதுதான் ஹோமோமார்ஃபிசம்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேன்றது கெர்னல் ஆஃப் எஃப். கரெக்டாக? ஸோ டெஃபினேஷன் படி கெர்னல் ஆஃப் எஃப் என்ன? செட் ஆஃப் ஆல் ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டாக? டெஃபினேஷன் படி. ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும்? கெர்னல் எஃப் அப்படின்னா கேன்றது கே வந்து கெர்னலாக இருந்துச்சுன்னா கே வந்து ஐடியலாகவும் இருக்கும் தெரியுமா? இங்கே எஃப்ன்றது என்ன? ஃபீல்டு. ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? ஃபீல்டுக்கு ப்ராப்பர் ஐடியல்ஸ் கிடையாது, இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தியரம் பார்த்தோம் இல்லையா? அந்த தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா கேன்றது ஒன்று சிங்கிள்டன் செட் 0வாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி கேன்றது எஃப்பாக இருக்கணும். ரைட்டா? சப்போஸ் கே சிங்கிள்டன் செட் 0வாக இருந்துச்சுன்னா கெர்னலோட கே வந்து எல்லாத்தையும் 0க்கு மேப் பண்ணுது. அப்போது அது என்னது? கெர்னலோடைய ஃபங்க்ஷன் தான் எஃப்க்கும் இருக்குதுன்னு சொல்லி எஃப் 1 to 1 சொல்கிறோம். இஃப் கே வந்து எஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஃப். இது வந்து இன்னொரு 4 மார்க் கொஸ்டின். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், லெட் டி பி அன் இன்டெக்ரல் டொமைன். ஸோ இதுலேருந்து நம்ம இன்டெக்ரல் டொமைனை டி அப்படின்னு கேபிட்டல் டின்னு டினோட் பண்ண போகிறோம். டின்றது ஒரு இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். லெட் எஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர் ஏ கமா பி சச் தட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு டி. இந்த இன்டெக்ரல் டொமைனில் தான் இருக்குது. இன்டெக்ரல் டொமைனா என்ன? காம்படேட்டிவ் ரிங் வித் நோ 0 டிவைசஸ். அது ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ இதுவும் ஒரு ரிங் தான். இது வந்து இன்டெக்ரல் டொமைன் சொல்கிறோம். ஸோ ஏ கமா பி சச் தட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு டி அண்ட் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? பி வந்து 0வாக இருக்கக்கூடாது, இந்த 2 எலமெண்ட்டும் டியில் இருக்கணுன்றாங்க. இது வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? டி அண்ட் டி வந்து நாட் ஈக்குவல் டு 0, டியுமே நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ 2 எலமெண்ட்ஸ் ஏ கமா பி அண்ட் சி கமா டி வந்து பிலாங்ஸ் டு எஸ்ன்னு எப்போ சொல்லுவோம்? பிலாங்ஸ் டு எஸ்ன்றதை ஈக்குவலண்ட்டுன்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஓகேவா? அதாவது இந்த ஏ இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த ஏ கமா பி வந்து ஈக்குவலண்ட் டு சி கமா டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஏ கமா பி இந்த ஈக்குவலண்ட் சிம்பிள் போட்டு சி கமா டின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவல்னா என்ன? நம்ம வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிறோம். அந்த இன்டெக்ரல் டொமைனை வச்சு ஒரு எஸ்ன்னு சொல்லி ஒரு செட்டை ரெடி பண்ணுறோம். அந்த செட்டில் இருக்கிறதெல்லாம் ஆர்டர் பேர் ஆஃப் ஏ கமா பி. அந்த ஏ கமா பி வந்து பிலாங்ஸ் டு தட் இன்டெக்ரல் டொமைன் அண்ட் அதில் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஆக்சுவலாக இன்டெக்ரல் டொமைன்ன்றாங்க. இந்த எஸ்ன்றது தான் இன்டெக்ரல் டொமைன்ன்றாங்க. அண்ட் டி வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்ட்டாங்க. அந்த டியுமே நாட் ஈக்குவல் டு 0. அது 0வாக இருந்துச்சுன்னா எப்படி இந்த எஸ் இருக்கும்? அதனால் டி வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எஸ்லேருந்து 2 எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம். ஏ கமா பி அப்புறம் சி கமா டின்னு 2 எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த 2 எலமெண்ட்ஸும் எப்போ ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஏ இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சி அப்படின்ட்டு எழுத முடிஞ்சதுன்னா அது ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த டெஃபினேஷன், ஆர்டர்ட் இன்டெக்ரல் டொமைன். ஆர்டர்ட் இன்டெக்ரல் டொமைன், ஒரு இன்டெக்ரல் டொமைனை நம்ம வந்து ஆர்டர்ட் இன்டெக்ரல் டொமைன் எப்போ சொல்கிறோம் அப்படின்னா டியில் வந்து எஸ்ன்ற ஒரு சப்செட் இருக்குது அண்ட் அந்த எஸ்ன்ற சப்செட் வந்து 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது என்னென்ன அப்படின்னா ஏ பி ரெண்டும் எஸ்ஸில் இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பியும் பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்றதும் ஏபி பிலாங்ஸ் டு எஸ் இம்ப்ளைஸ் ஏபி பிலாங்ஸ் டு எஸ்ன்றதும். அதாவது அடிஷனுக்கு ஒன்று, மல்டிப்ளிகேஷனுக்கு ஒன்று. ரைட்டா? அண்ட் கடைசியாக ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு டி. டியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எக்ஸாக்டாக ஏதாவது ஒரு கண்டிஷன் ஹோல்ட் ஆகுதுன்றாங்க இந்த 3ல். ஒன்று அந்த ஏ 0வாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஏ எஸ்ஸில் இருக்கணும், அப்படி இல்லாட்டி மைனஸ் ஏ எஸ்ஸில் இருக்கணும். இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஒரு இன்டெக்ரல் டொமைன் எப்போ நம்ம ஆர்டர் இன்டெக்ரல் டொமைன் சொல்லுவோம்? அந்த இன்டெக்ரல் டொமைனுக்கு ஒரு சப்செட்டு.
ஸோ அந்த சப்செட்டை தான் வந்து எஸ்ன்றோம். அந்த சப்செட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ்னா ஏ ப்ளஸ் பி பிலாங்ஸ் டு எஸ், ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ்னா ஏ பி பிலாங்ஸ் டு எஸ், ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு டி எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ்னா என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 0, இல்லாட்டி ஏ பிலாங்ஸ் டு எஸ், அப்படி இல்லாட்டி மைனஸ் ஏ பிலாங்ஸ் டு எஸ், இந்த 3 கண்டிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் படி டியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டியில் இருக்கிற நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எஸ்ஸில் இல்லை அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்லை ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டின்றது வந்து சிம்பிளாக அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி தான். இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லா ஆஃப் ட்ரிகானமி அப்படின்றாங்க, லா ஆஃப் ட்ரிகோட்டமி அப்படின்றாங்க. அண்ட் 0 வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஸ்ன்றது ஆப்வியஸான கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஒரு ஃபீல்டு வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்து அது ஆர்டர் இன்டெக்ரல் டொமைனாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆர்டர்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து இசட்னு எடுத்துப்போமா. சப்போஸ்லாம் இல்லை, இசட்ன்றது ஒரு ஆர்டர்ட் இன்டெக்ரல் டொமைன். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் இசட்ன்றது ஆர்டர்ட் இன்டெக்ரல் டொமைன். அதில் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் தானே செட் எஸ். அந்த செட் எஸ்ன்றது நேச்சுரல் நம்பர்ஸ். யோசிச்சு பார்த்தா லாஜிக் கரெக்டாக தானே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸில் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இசட்ன்றது இன்டீஜர்ஸ், ஸோ அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ரைட்டாக? அதை வச்சு தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்ததான் இங்கே ஒரு தியரம் இருக்குது. என்ன அப்படின்னா, இன் எனி ஆர்டர் இன்டெக்ரல் டொமைன் த ஸ்கொயர் ஆஃப் எனி நான் ஜீரோ எலமெண்ட் இஸ் பாசிட்டிவ்ன்றாங்க. அதாவது ஒரு ஆர்டர் இன்டெக்ரல் டொமைனில் எந்த நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த நான் ஜீரோ எலமெண்ட்டோடைய ஸ்கொயர் வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குன்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னு ஒரு எலமெண்ட் டிலேருந்து எடுத்துக்கிறோம். அண்ட் அந்த ஏன்றது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ப்ராப்பர்ட்டி 3 படி அந்த ஏ நாட் ஈக்குவல் டு 0னா ஒன்று அந்த ஏ பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருக்கணும், இல்லாட்டி மைனஸ் ஏ பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ 2 கேஸ்லேயுமே வந்து ஏ ஸ்கொயர் வந்து பிலாங்ஸ் டு எஸ் தான். ஏ பிலாங்ஸ் டு எஸ்னாலும் மைனஸ் ஏ பிலாங்ஸ் டு எஸ்னாலும் ஏ ஸ்கொயர் பிலாங்ஸ் டு எஸ் தான். ஏன்னா எஸ் வந்து க்ளோஸ்டு. மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷனில் வந்து எஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர்ன்றது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நோட் என்ன அப்படின்னா, எந்த ஆர்டர் இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிட்டாலும் 1ன்றது ஒரு பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த தியரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டெஃபினேஷனை பார்த்துடலாம். டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஆர் பி அ ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ன்றது ஒரு ரிங்கு. அண்ட் அந்த ரிங்கிலேருந்து நம்ம ஏ ஸ்மால் ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அது போக இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ பாசிட்டிவ் இன்டீஜர் என், கண்டினியூஷன் இந்த பாசிட்டிவ் இன்டீஜர் n. ஓகேவா? என்னன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் ஏன்றது பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்தாச்சு. இப்போ அதில் NA இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த NA இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரதுக்காக அந்த n இருக்கு இல்லையா, அதில் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர், அந்த எண்ணிலே லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரிங்குன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இங்கே வந்து 1 இன்ட்டு ஏ வந்து 0 அப்படின்னா அந்த 1 வந்து அந்த ரிங்கு வந்து கேரக்டரிஸ்டிக் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 2A இஸ் ஈக்குவல் டு 0னா ரிங் கேரக்டரிஸ்டிக் 2 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? சப்போஸ் அந்த மாதிரி நமக்கு எந்த எண்ணுமே இல்லை, அப்படி ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரே இல்லை அப்படின்னா அந்த ரிங்கை வந்து கேரக்டரிஸ்டிக் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த தியரத்துக்கு போகலாம். எனி ஆர்டர்ட் இன்டெக்ரல் டொமைன் D இஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் 0. ஸோ எந்த ஆர்டர்ட் இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிட்டாலுமே அதோடைய கேரக்டரிஸ்டிக் வந்து 0 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, எஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ்னு வச்சுப்போம். டியில் இருக்கிற செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் தான் எஸ். அப்போ 1 வந்து பிலாங்ஸ் டு எஸ் தான். கரெக்டாக? பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா 1ன்றதும் பாசிட்டிவ் எலமெண்ட் தானே, அது பிலாங்ஸ் டு எஸ் தானே. சின்ஸ் எஸ் வந்து க்ளோஸ்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷனில் அது க்ளோஸ்ன்றதுனால n இன்ட்டு 1ம் பிலாங்ஸ் டு எஸ் தான். ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு n. அதனால் n இன்ட்டு 1 வந்து இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா n வந்து 0ஆக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த n இன்ட்டு 1 0 ஆகும். n-க்கு பதிலாக வேறு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா n இன்ட்டு 1 0 ஆகாது இல்லையா. ஸோ அப்போ அந்த n-ன்றது 0ஆக இருந்தால் மட்டும்தான் அது 0 ஆகும். அப்போ கேரக்டரிஸ்டிக் வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கொராலரி என்ன அப்படின்னா, ஃபார் எனி ப்ரைம் நம்பர் p ZP இஸ் நாட் அன் ஆர்டர் இன்டெக்ரல் டொமைன்றாங்க. அதாவது எந்த ப்ரைம் நம்பராக இருந்தாலும் Pன்ற ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ZP நம்ம சொல்லுவோம்ல, இந்த Z4 Z12 இந்த மாதிரி இன்டீஜர்ஸ் வச்சு அந்த ZPன்றது ஆர்டர் இன்டெக்ரல் டொமைன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த டெஃபினிஷன், லெட் D be an ஆர்டர் இன்டெக்ரல் டொமைன்றாங்க. Dன்றது ஒரு ஆர்டர் இன்டெக்ரல் டொமைன்றாங்க. அப்போ Sன்றது செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் Dயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடைய செட்டு தான் வந்து S. ஓகேவா? அப்போ வந்து ஒரு ரிலேஷன் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி டியில் வந்து ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, A லெஸ் தேன் B இஃப் அண்ட் ஒன்லி இஃப் B மைனஸ் A இஸ் பிலாங்ஸ் டு S. B மைனஸ் A வந்து எஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா A இஸ் லெஸ் தேன் B அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து B கிரேட்டர் தேன் ஏன்ட்டு எழுதுறாங்க. A லெஸ் தேன் B B கிரேட்டர் தேன் ஏன்ட்டு எழுதுறாங்க. அண்ட் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா B கிரேட்டர் தேன் A அப்படின்றாங்க. அண்ட்
இன்னொன்று we define a less than or equal to b if a is less than b or a is equal to b அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ஆர்டர் இன்டெக்ரல் டொமைன் டின்னு ஒரு ஆர்டர் இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கிறோம். அப்புறம் எஸ்ன்ற செட் எடுக்கிறோம். எஸ்ன்ற செட் என்னென்னா டியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே அதில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து டியில் நம்ம வந்து ஒரு லெஸ் தேன் அப்படின்ற ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா ஏ லெஸ் தேன் பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ லெஸ் தேன் பின்னு எப்போ நம்ம எழுதுவோம், பி மைனஸ் ஏ வந்து எஸ்ஸில் இருந்துச்சுன்னா ஏ லெஸ் தேன் பி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் எப்படி எழுதுவோம் அப்படின்னா பி வந்து கிரேட்டர் தேன் ஏ. இப்போ ஏ லெஸ் தேன் பின்னா என்ன அர்த்தம், பி வந்து கிரேட்டர் தேன் ஏ தானே அப்படின்ட்டு எழுதிட்டு அதை வந்து எப்படி சொல்கிறோம், பி கிரேட்டர் தேன் ஏ அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பியை வந்து எப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஏ வந்து ஒன்று லெஸ் தேன் பியாக இருக்கணும், இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் டெஃபினேஷன். அடுத்து தியரம், let D be any ordered integral domain. Dன்றது எந்த ஆர்டர் இன்டெக்ரல் டொமைனாக வேணாலும் இருக்கட்டும். அப்போ அந்த ரிலேஷன் லெஸ் தேன்ன்றதுல வந்து இந்த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஏ பி பிலாங்ஸ் டு டி அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹோல்ட்ஸ். என்ன, ஒன்று ஏ லெஸ் தேன் பியாக இருக்கணும், இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கணும், இல்லாட்டி ஏ கிரேட்டர் தேன் பியாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஹோல்ட் பண்ணிச்சுன்னா அந்த ரிலேஷன் வந்து லெஸ் தேன்ன்றாங்க. அடுத்து the relation less than is transitive. அதாவது அந்த ரிலேஷன் ஏ லெஸ் தேன்ன்றது டிரான்சிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கண்டிஷன், b less than c implies a plus b less than a plus c. ரெண்டு பக்கமும் a plus ஆட் பண்ணி போட்டுக்கிறாங்க. a plus b less than a plus c. அடுத்து b less than c also a greater than 0 implies ab less than ac. ஓகே, இங்கே வந்து ஏவை ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணாங்க, இங்கே ஏவை ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த தியரம், the field of complex numbers is not an ordered field. ஓகே, இந்த தியரம் என்ன, the field of complex numbers is not an ordered field. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோடைய ஃபீல்டு வந்து ஆர்டர் ஃபீல்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, சின்றது ஒரு ஆர்டர் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறாங்க. எஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் சி. அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருக்கிற எல்லா பாசிட்டிவ் எலமெண்ட்ஸோடைய செட்டு தான் எஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துப்போம். ஓகேவா? ஐன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ எய்தர் ஐ பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருக்கணும், இல்லாட்டி மைனஸ் ஐ பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருக்கணும். நமக்கு என்ன தெரியும், எஸ்ன்றது பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் சின்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு கேஸ் ஐ வந்து பிலாங்ஸ் டு எஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ ஐ ஸ்கொயர் ஐ பவர் 4ம் பிலாங்ஸ் டு எஸ் தான். ஐ ஸ்கொயர் என்னது -1, ஐ பவர் 4ன்றது +1, -1ம் +1ம் பிலாங்ஸ் டு எஸ்ன்றாங்க. அதே மாதிரி மைனஸ் ஐ எடுத்துக்கிட்டாலும் சரி, -i to the whole ஸ்கொயரும் -i to the whole power 4ம் பிலாங்ஸ் டு எஸ். அப்போ -1, +1 பிலாங்ஸ் டு எஸ்ன்ட்டு வரும். அப்போ என்ன ஆகுது, எஸ்ன்றது ஆக்சுவலாக பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ், ஆனால் இங்கே -1 வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்ஷன் தான். அப்போ சின்றது ஆர்டர் ஃபீல்ட் கிடையாதுன்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃபினேஷன் படி let D be an ordered integral domain and an element A belongs to D. நம்ம வந்து அப்சல்யூட் ஏ வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா அது ஏ, -a வந்து ஏ லெஸ் தேன் 0 இருந்ததுன்னா அது -a அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது மாடுலஸ் ஏ வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாடுலஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, -a இஃப் ஏ லெஸ் தேன் 0. இதை வந்து அப்சல்யூட் வேல்யூன்றாங்க. இது வந்து நம்ம ஜென்ரலாகவே படிக்கிறது தான். ஸோ இது வரைக்கும் இதில் பார்த்துக்கலாம்.